உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவனை எப்பவும் மட்டன் தட்டி டிரைவராவே வச்சுக்கணும். கொஞ்சம் விட்ட மாப்பிளங்கிற திமிரு வந்துருமே. இவனை என்ன பண்ணலாம்? அக்கா, ரேவதி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டியிருந்தேன். நான் நம்ம டிரைவர் மாப்பிளைய கூட்டிட்டு போய் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? சந்திரா, ராஜா நம்ம வீட்டு மாப்பிள்ள. இனிமே அவரை வண்டி எடு அது இதுன்னு சொல்லக்கூடாது. மரியாதை கொடுக்கணும். ஏங்கா, இவன் ஏற்கனவே கார் ஓட்டிட்டு இருந்தவன் தானே. மாப்பிள்ளை ஆயிட்டா இவன் ஸ்டேட்டஸ் உயர்ந்துருமா? சந்திரா, என்ன விதண்டாவாத பிரணனே பண்ணிட்டு இருக்கியா? நாங்களே மாப்பிள்ளை ஏத்துக்கிட்டோம், உனக்கு என்ன? சரி சரி விடுங்க, நான் இப்ப கோயிலுக்கு போகணுமே. கோயிலுக்கு தானே போகணும், அமைதியா இரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்ல கரண்ட் பில்லு கட்டுறது, தோட்ட வேலை பாக்குறதுன்னு மத்த வேலைகளையும் பாக்குறதுக்காக தனியா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? புதுசா வேலைக்கு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களா? யாருமா அது? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாருங்க. அத்த, அதிரடியா முடிவெடுக்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எங்க கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க, ஆனா எல்லா வேலையும் பக்காவா செஞ்சு முடிச்சிருங்களே. நீங்க வேற லெவல் அத்த, சூப்பர். அம்மா, யாரும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. இப்பவே சொல்லக்கூடாதா? இதோ தெரிஞ்சிரும். மேடம், மாமா, இவன் தான் புது வேலைக்காரனா? இது என்ன மாமா புது குழப்பமா இருக்கு? இவ கார்த்தியோட ஃப்ரெண்ட் ஆச்சு. பெங்களூர்ல பெரிய பிசினஸ் மேன் சொன்னானே, இங்க எதுக்கு வேலைக்கார வேஷத்துல வந்திருக்கான்? அதான் எனக்கு ஒண்ணு புரியல மாமா. வாப்பா. வணக்கம் மேடம். பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு வந்துட்ட. நான் ஒரு வார்த்தை சொன்ன நேரத்துக்கு வந்துருவேன் மேடம். இவனதான் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இவன் வேலைக்காரனா? ஆளை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையேக்கா. ஏற்கனவே முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை டிரைவரா சேர்த்துதான் நிறைய அனுபவிச்சாச்சு. இவனையாவது யாரு என்னன்னு விசாரிச்சியா? சந்திரா, நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. இவனும் நல்லவன் தான். மாமா, இந்த வேலைக்கார விஷயத்துல மட்டும் அத்தையோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பாவே இருக்கே மாமா. ஃபர்ஸ்ட் கார்த்திய டிரைவர் நம்பினாங்க, இப்ப நவீன வேலைக்காரன் நம்புறாங்க. விடுங்க மாப்பிள்ள, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே, இருந்துட்டு போட்டோம். சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேன் மேடம். சரி, நீ அங்க இரு. வெளியே போகணும்னா நான் சொல்றேன். சரிங்க மேடம். நீங்களும் சாப்பிடுங்க. கார்த்தி, எப்படி பார்க்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் பார்க்கேன். பாட்டி உனக்கு கல்யாணம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கடவுள்கிட்ட என் அண்ணன் பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். அது இப்ப நடந்துருச்சு. என்ன அத நேர்ல பார்க்க முடியல, அது ஒண்ணுதான் எனக்கு குறை. கல்யாண கோலத்துல உன்னையும் ரேவதியையும் கோயில்ல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. இப்ப கூட உன் பேர்லயும் ரேவதி பேர்லயும் அர்ச்சனை பண்றதுக்காக தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்கிட்டயா? ஆமாம்மா, உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்றாங்க. நீங்க எதனா பேசி சமாளிச்சிருங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, பார்த்து பேசுங்க. நான் போனை உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி, போனு கொடு, நான் பேசுறேன்.
ஒரு நிமிஷமா. இந்தாங்க, அம்மா லைன்ல இருக்காங்க. ம். ஆ சமந்தி, எப்படி இருக்கீங்க? அண்ணே, உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமந்தி, ஆ லைன்ல இருக்கீங்களா? பேச்சே காணும். ஹலோ, இருக்கேன், சொல்லுங்க. நடந்தது எல்லாம் உங்க புள்ள சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாத்தையும் சொன்னா. கடைசி நேரத்துல மாப்பிள்ளை காணாம போனதுனால நீங்க என் பையனை தாலி கட்ட சொல்லிருக்கீங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு அவன் உதவி இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பையனோட நேர்மை, ஒழுக்கம், என் குடும்பத்து மேல அவர் வச்சிருக்கிற அக்கறை எல்லாம் சேர்த்துதான் அவரை எனக்கு மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு தோணுச்சு. நீங்க அவனை பாராட்டி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஏழையா இருந்தாலும் என் பையனை மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுதான். சரி சரி, அதையெல்லாம் விடுங்க. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் நீங்க அவரை இன்னும் பாக்குறதுக்கு இங்க வராம இருக்கீங்க? வந்து பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது தானே? மாமா, வரணும் தான். அவனுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் கோயில்ல சில வேண்டுதல்களை செய்ய வேண்டியிருக்கு. அதான் வர முடியல. இது பாருங்க, வேண்டுதல்களை அப்புறம் செஞ்சுக்கலாம் சம்பந்தி. இப்போ உங்க ஆசீர்வாதம் பொண்ணு மாப்பிளைக்கு ரொம்ப அவசியம். நீங்க வாழ்த்துனா அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. உடனே கிளம்பி வாங்க. சம்பந்தி, என்ன பேச்சையே காணும்? சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களை இங்க வர சொன்னேன். இல்ல அப்படி முடியலன்னா சொல்லுங்க, நானே பொண்ணு மாப்பிளைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல இல்ல இல்ல, நானே வரேன். எங்க வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ராஜா சொல்லியிருக்கான். ஓ சரி சரி, சீக்கிரம் வாங்க. இந்த ராஜா, உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்காக உங்க அம்மா வரேன்னு சொல்லிருக்காங்க. என்ன மாமா, உங்க தங்கச்சி வர்றன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதா அத்தை சொல்றாங்க. அவங்க வந்தா சகலியோட கல்யாண வாழ்க்கை இன்னைக்கு முடிவுக்கு வந்துருமே. அபிராமி இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரியலையே மாப்பிள்ள. ஐயோ, என்ன நடக்க போதோ ஒன்றும் புரியல. சிலம்பத்தோட கல்யாணம் தான் பரபரப்பா முடிஞ்சிச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் பரபரப்பு கண்டினியூ ஆயிட்டே இருக்கே. ரேவதி, ரேவதி, சொல்லுங்க, என்னம்மா? மாப்பிள்ள ராஜாவோட அம்மா இப்ப இங்க வரப்போறாங்க. அவங்க கிட்ட 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.